வணக்கம் மக்களே! மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஜிண்டால் ஸ்டீல் இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 408% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர்ல இவங்க 339 crores லாஸ்ல இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Zen Technologies இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21. இவங்களோட ரெவென்யூ 21% டவுன் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா May 8 கொடுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 72% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 28% அதிகரிச்சிருக்கு. பஞ்சாப் கெமிக்கல்ஸ் ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 2.8% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 34% அதிகரிச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க ₹22 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 23. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 21% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயினும் இருக்கு. இவங்களோட ரெவென்யூ 7.6% அதிகரிச்சிருக்கு. அதானி போர்ட்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹7.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 12. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 10% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 27% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதானி என்டர்பிரைசஸ் ₹1.30 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 12. இவங்களோட நெட் லாஸ் 221 crores இருக்கு. இதே கடந்த ஆண்டுல ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூ 20% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹1.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 5% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஆல்மோஸ்ட் 6% அதிகரிச்சிருக்கு. NSDL ஃபைனல் டிவிடெண்டா ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ சீக்வென்ஷியலி 27% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 0.6% சீக்வென்ஷியலி அதிகரிச்சிருக்கு. மசகண்டாக் இவங்க ₹4.62 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 109% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 21% அதிகரிச்சிருக்கு. இண்டஸ் டவர்ஸ் ₹14 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 0.8% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவென்யூ 5% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. IDBI பேங்க் இவங்க ₹1.55 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நால்கோ ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா May 8 கொடுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 7% சீக்வென்ஷியலி அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 6% சீக்வென்ஷியலி அதிகரிச்சிருக்கு. பட் இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களது ரெடியூஸ் ஆயிருக்கு. லாரஸ் லேப்ஸ் ஃபைனல் டிவிடெண்டா ₹1.20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 8. நெட் ப்ராஃபிட் 19% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 5% அதிகரிச்சிருக்கு. சோனா BLW இவங்க ₹1.80 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 26. நெட் ப்ராஃபிட் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவென்யூ 45% அதிகரிச்சிருக்கு. சென்ட்ரல் பேங்க் ₹60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் May 8. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 30% டிக்ளைன் ஆயிருக்கு. ACC இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 68% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்களோட ரெவென்யூ 18% அதிகரிச்சிருக்கு. இவங்களுக்கு சேல்ஸ் வால்யூம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ₹7.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 12. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹4. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா June 26 கொடுத்திருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 17% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. கஜாரியா செராமிக்ஸ் இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 260% அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களோட ரெவென்யூ 12% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 72% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவென்யூ 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா ₹60 கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனல் டிவிடெண்ட் 30 + ₹30 ஸ்பெஷல் டிவிடெண்டும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ June 19 இதுக்கான ரெக்கார்ட் டேட். ரெயில்டெல் ₹1.25 இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 28% அதிகரிச்சிருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் ஃபைனல் டிவிடெண்ட் ₹6. இதுக்கான ரெக்கார்ட் டேட் July 17. இவங்களோட ரெவென்யூ 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ May 6 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல Q4 ரிசல்ட், பைபேக், டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க.
கஜாரியா செராமிக்ஸ் பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரைஸா 1380 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கு. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 296.7 crores பைபேக் பண்றாங்க. டோட்டல் ஷேர்ஸ் வந்து 21.5 lakh ஈக்விட்டி ஷேர்ஸை பைபேக் பண்றாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பைபேக் பண்றாங்க. ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. EFC இவங்க வந்து ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஷ்யூ சைஸ் ஆல்மோஸ்ட் 160 crores இருக்கு. ஃபுல்லி பெய்ட் ரைட் இஷ்யூவா இருக்கு. 150 ஒரு ஷேருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 8:103. 103 ஷேர்ஸ் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 8 ரைட் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 7. ஸோ இந்த இஷ்யூ வந்து May 13 22 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஆன் EMI டெக்னாலஜிஸ் இந்த IPO வந்து April 30 ஓப்பன் ஆயிருச்சு. May 5 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. பிரைஸ் பேண்ட் 162 to 171. ஒரு லாட்ல வந்து 87 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இஷ்யூ சைஸ் வந்து 925.9 crores இருக்கு. அலாட்மெண்ட் டேட் வந்து May 6, லிஸ்டிங் May 8 எதிர்பார்க்குறாங்க. பேக்மேன் பிரைம் ஆஃபீஸ் ரேட் இது வந்து ரேட். ஸோ இது வந்து May 5 May 7 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3405 crores இருக்கு. ஃப்ரெஷ் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஒரு லாட்டில் 150 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க ப்ரைஸ் பேண்டாக வந்து மினிமம் 99 மேக்ஸிமம் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து May 15 எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஐடிசி இவங்க வந்து சிகரெட் ப்ரைஸஸை 17% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் மேலிருந்து எஃபெக்டில் வருது. ஸோ கோல்டு ஃப்ளேக் ப்ரீமியம் மட்டும் பார்த்தீங்கன்னா 135 rupees per பேக்காக அதிகரிக்குது. ஸோ தொடர்ந்து வந்து ஐடிசி நல்ல மூவ்ஸை வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ ரீசெண்டாக தான் வந்து பேப்பர் கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபுட் பிராண்டும் வந்து யோகா பாரும் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸஸையும் அதிகரிக்கிறாங்க. ஏன்னா டேக்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க எக்ஸைஸ் டியூட்டியும். ஸோ அதனால் வந்து இந்த இவங்களோட ரெவன்யூ வந்து அடுத்த வரும் குவார்ட்டர்களை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேர் வந்து ப்ரைஸ் லோவில் இருக்கும் போது கன்சிடர் பண்ணால் ஈல்டு பர்சன்டேஜும் நல்லாயிருக்கும். ஸோ கேபிட்டலும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விப்ரோ இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொமோட்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட்டிருக்கேன். உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் 100 குவான்டிட்டிஸ் வச்சுருக்கீங்கன்னா ஸோ இவங்க பைபேக் ப்ரைஸாக 250ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக இருக்கிற பட்சத்தில் 12.5% டேக்ஸு. ஸோ இதே வந்து ஷார்ட் டேர்மாக இருக்க பட்சத்தில் லெஸ் தேன் 1 year இருந்துச்சுன்னா 20% டேக்ஸ் வரும். ஸோ அதுபடி கால்குலேட் பண்ணும்போது கூட செஸ் வந்து ஒரு 4%. அப்படி நீங்கள் பார்க்கும்போது 100 குவான்டிட்டிஸ் வச்சுருக்கீங்க, 200 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ்னா ஸோ உங்களோட கெயின் வந்து 5000 இருக்கும். ஸோ இதுக்கான டேக்ஸ் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 650 rupees இருக்கும். ஒருவேளை வந்து அவங்க மொத்தமாக 100 ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுறதா இருந்தா. ஸோ விப்ரோ வந்து பைபேக்கில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லா ஷேரையுமே கூட விருப்பம் இருக்கவங்க பைபேக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒருவேளை வந்து 8 to 14% ரீட்டெயிலர்ஸ்க்கு இவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அலோகேஷன். ஒருவேளை வந்து ஃபுல்லாக பைபேக்கு அப்ளை பண்ணலைன்னா நம்ம போட்டிருக்க எல்லா குவான்டிட்டியுமே அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னோவேஷன் இன் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இவங்க 144 பேட்டன்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 25 to 26. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆனுவல் ஃபைலிங் கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தா டிஸ்கவர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிமர்ஜருக்கு அப்புறமா 290. ஸோ எண்ட் ஆகும்போது 272க்கு எண்ட் ஆயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்க பங்கு தான். இப்போ வந்து டிவிடெண்ட் 5 இதாக வந்து பிரிஞ்சிரும். ஸோ 5யுமே ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அதே அளவுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.